சார் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். நான் காஞ்சிபுரத்துல சண்முகம் பேசுறேன் சார். வெல்கம் சார், வெல்கம் சார். சார் கேக்குதா சார்? கேக்குதுங்களா? கிளியர் சார், கிளியர் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஸோ இந்த அனைவருக்கும் உற்சாகமான இந்த காலை வணக்கத்துல பொங்கல் நல்வாழ்த்துலையும் பதிவு பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் எலிக்சர் மிக்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் எம்எஸ்டி இந்த குரூப்பை பத்தி முதல்ல பேசணும் சார். பேசியே அதுக்கப்புறம் தான் பேசாம போனா நல்லா இருக்காது. கண்டிப்பா பேசணும். எம்எஸ்டி இந்த குரூப்போட இந்த பில்லர்ஸா இருக்கிற மிஸ்டர் ரமேஷ் சார், மிஸ்டர் பிச்சமத் சார், டாக்டர் மோகன் சார், அப்புறம் சுப்பிரமணி சார், பாலா சார், அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா எம்எஸ்டி எப்படின்னா வந்து தன்னுடைய குழுவை மட்டும் அவங்க பாதுகாக்கல, எலிக்சர் மிக்ஸை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க அரவணைக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எம்எஸ்டி குரூப்ல டைரக்ட் ஒரு லீடர் கிடையாது. சுப்பிரமணி சாரோட இன்னொரு லெக்ல வர ஒரு லீடர். பட் ஆனா எம்எஸ்டி குரூப்ல அந்த இருக்கிற அந்த லீடர்ஸ் பத்தி நான் சொல்லணும். ரொம்ப நல்ல மனசு சார் அவங்களுக்கு. ஏன்னா தான் வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படல, தன் தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருந்தா நம்ம வீடு பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கறத உணர்றாங்க. அதுக்கு உதாரணம் எப்படின்னா, ஒருத்தர் வண்டியில போறாரு, பெட்ரோல் வந்து நின்றுடுச்சு, பெட்ரோல் இல்ல, வண்டி நின்றுடுச்சு. இன்னொரு நபர் ஹெல்ப் பண்றாரு, ஸ்ட்ரோக் போட்டு அவரோட காலால அந்த வண்டியும் தள்ளிக்கின்னு தன்னுடைய வண்டியும் மூவ் பண்ணிக்கின்னு அது அவருக்கு சேஃப்டியான ஒரு இடத்துல போயிட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்கு பெட்ரோல் போட்டும் அனுப்புறாங்க. அப்படி ஒரு நடுக்காட்டுல நின்று வண்டி பெட்ரோல் நின்ன ஒரு வண்டியில் நின்ன ஒரு ஆளு தான் நானு. ஆனா எனக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணி என்னை கொண்டு போறாங்க. ஸோ அப்போ அதோட அடிப்படை என்ன, அந்த எம்எஸ்டி குரூப்ல எனக்கு ஒரு இடத்த கொடுத்து கருத்துக்களை ஷேர் பண்றது, என்னோட டீம்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க கருத்துக்களை ஷேர் பண்றது, கைட் பண்றாங்க. எல்லாரும் வளரணும் அந்த நல்ல மனசு வேற யாருக்கும் வராது சார், வேற எந்த டீம்லயும் வராது. காரணம், எல்லா டீமும் மெம்பர்ஸையும் கைட் பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க. ஆனா இங்க எலெக்ஷன் மிக்ஸ் அந்த அந்த ஒரு நல்ல ஹேபிட். இந்த டீம்ல இருக்கிற இந்த எம்எஸ்டி குரூப்ல இருக்கிற லீடர்ஸ்க்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம மட்டும் வளரக்கூடாது, நம்ம சார்ந்த எல்லாருமே வளரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படி அந்த நல்ல எண்ணம் தான் சார். இந்த எம்எஸ்டி வந்து ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி, யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு 7 பேர் கொண்டு உருவாக்குன இந்த எம்எஸ்டி குரூப் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 பேர் டெய்லி பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க, வராங்க. தமிழ்நாடுக்கு நிறைய லீடர்ஸ் எல்லாம் வருதுன்னா அந்த தூய்மையான அந்த நல்ல எண்ணம், நல்ல பணி சார். அதுக்கு முதல்ல நான் என்னுடைய திறம் தாழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்ன சக்சஸ்ஃபுல்லா என்னோட டீம்ல இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இந்த பவர் மார்னிங் ப்ரோக்ராமும் காலைல அட்டன் பண்ணி இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றாங்க, டெய்லியும் பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு சார். அன்னைக்கு ஒரு நாள் பவர் மார்னிங் அட்டன் பண்ணா நிறைய நிகழ்வுகள் நெகட்டிவா வரதோட பாசிட்டிவா எனக்கு நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அப்படின்னு என்னுடைய குரூப் இன்னைக்கு வளர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இந்த எம்எஸ்டி குரூப் தான். ஸோ அதனாலதான் இந்த எம்எஸ்டி குரூப் வந்து ஒரு யூனிவர்சிட்டி நான் சொல்றது, புதுசா வர்றவங்களும் சரி, என்ன மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறப்ப எம்எஸ்டி குரூப்ல லீடரா இருக்கிற உங்களுக்கு அப்ப எம்எஸ்டி லீடர்ஸ் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பாருங்க. அதை தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட அவ்வளவு நாலேஜ் இருக்கு, கொட்டி கிடைக்குது. எவ்வளவு வேணுமோ அதை சொல்லுவாங்க. எடுக்க எடுக்க இந்த சுரபி வந்துனே இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது ரமேஷ் சார், பிச்சம சார் எவ்வளவு எவ்வளவு நீங்க எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. எடுத்து நீங்க உங்க லைஃப் ஸ்டைலை மாத்திக்குங்க. அதுதான் ப்ராடக்ட் ரிசல்ட். ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட் பண்றோம், அது வேற. அடுத்து நம்ம அதை பேசுறோம். ஆனா லீடர் சப்போர்ட் இருக்கணும் இல்லையா? அந்த லீடர்ஸ்ங்கிறது சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு நபர்களை தயவுசெய்து இருக்க லீடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கே இவ்வளவு பெனிஃபிட்னா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல மனிதர் உங்களுக்கு கூட இருக்காங்க, அவங்க முதல்ல நன்றி தெரிவிச்சுங்க சார். இப்ப நான் இந்த எலிக்சர் மிக்ஸ் பத்தி பேசுறேன் சார். எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒரு 8 மாசமா நான் ஒரு பார்ட் டைமா செய்யற ஒரு ஒரு பிசினஸ் மேன் தான். கம்பெனியில் வேலை செஞ்சு நான் பார்ட் டைமா செய்வேன். நடுவில் ஒரு மாசம் என்ன பர்சனலா ஒரு சில விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகிறப்ப கூட எலிக்சர் மிக்ஸ் மேல இருக்கிற அந்த தீராத காதல் எனக்கு இன்னும் இது ஆகல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இது நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த இந்த மீட்டிங்கோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ஸோ தொடர்ந்து எடுத்து 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 இப்போ நிறைய கிளைண்ட்டை பார்க்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய ஃபீட்பேக், நிறைய எப்படி சொல்ற, ஒரு சில டெஸ்டிமோனிலாம் கேட்குறப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் கொடுத்துருக்கேன், டீமை நல்லா கைட் பண்றேன். லீடர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க காஞ்சிபுரத்துல, சக்சஸ்ஃபுல்லா எடுத்து பண்ணின்னு இருக்கேன். ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், ப்ராடக்ட் ரிசல்ட் நல்லா வந்து அவங்க ஃபேமிலி மேனா பாக்குறாங்க. டெய்லி ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தே திருணுங்கிற எனக்கு ஒரு நாள் ஒருத்தரோட சொல்லலாம் இப்ப தூக்கமே வர மாட்டேன் சார். சமீப 2 மாசம் நான் பர்டிகுலர் சொல்றேன். லாஸ்ட் ஒரு 3 மந்த் முன்னாடி வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறை, 2 நாளைக்கு ஒரு முறை அப்படி சொல்லுவேன். இப்ப டெய்லி ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். என்னோட டீம்லயும் அதுதான் சொல்லி கொடுக்குறேன். டெய்லி ஒருத்தர் கொடுங்கன்னு சொன்னதோட விளைவு என்னோட டீம்ல மிஸ்டர் நாகராஜ், செல்லப்பெருமா டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிளைண்ட் பார்த்து சொல்லுறாங்க. ஸோ அதுக்கு கீழே இன்னும் 2 லீடர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் இதான் சொல்லுவேன், டெய்லி ஒருத்தருக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுங்க, அந்த ப்ராடக்ட் நாலேஜ் கொடுங்க, அந்த இன்கிரீடியன்ட் டாபிக் கொடுங்க. கொடுக்க 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 கூட அவன் என்னன்னு ஸ்டடி பண்ணுவான்.
முதல்ல நீங்க எடுத்த உடனே நீங்க ஒரு விஷயத்த சொல்றப்ப அவன் ஏத்துக்கலங்கிறது ரெண்டா விஷயம். பட் மைண்ட்ல பதியணும். எல்லா விதையும் முளைக்குமான்னு எனக்கு தெரியாது. போடுற விதை, முளைக்கிற விதை வேல்யூவா இருந்தா மத்த எல்லா விதைக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அது growth கண்டிப்பா நடக்குங்கிறது தான் என்னுடைய பாலிசி. ஸோ அதனால நீங்க விதைய போடுங்க, ஸ்ட்ராங்கா போடுங்க. எலிக்சர் மிக்ஸுங்க ப்ராடக்ட்டை கொடுங்க, ஸ்ட்ராங்கா கொடுங்க. எல்லா இடத்தையும் பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணதான் நமக்கான அந்த ரிசல்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நான் ஒரு பிசினஸ் மேன், நான் ஒரு ஆண்டர்பிரினரா லைஃப்ல முன்னேறணும், நமக்கு ஒரு சிங்கிள் அடி 40 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற டாபிக்கை தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நான் இது வரைக்கும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு என்னுடைய 7-8 வருஷம் அனுபவத்துல 10 வருஷம் கிட்ட இருக்கு. எந்த கம்பெனியும் சஸ்டெயினா இருந்தது கிடையாது. காரணம் ஒண்ணு, அதான் சொல்லுவாங்க, ஆபரேஷன் சக்சஸ், பேசஞ்சர் டெத்துன்னு சொல்லுவாங்க. ஆபரேஷன் சக்சஸ் என்ன பண்ணணும், பேஷண்ட் காப்பாற்றப்படணும். இங்க ரெண்டுமே நடக்கும். எலிக்சர் மிக்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே நடக்குது. ஒரு என்ன சொல்றது, இந்த ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்குறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. சிங்கிள் ப்ராடக்ட், ஒன் ஃபார் ஆல் ரெமடிங்கிறப்ப அப்ப நம்ம ஈஸியா சொல்லலாம். ரொம்ப வளவளன்னு கஸ்டமர் உட்காந்து பார்த்து இல்ல, 1/4 மணி நேரம் இருந்தா கூட போதும், எடுத்துக்கோங்க, ரிசல்ட் நல்லா இருக்கு, டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் இருக்கு, நம்ம காமிக்க போறோம். அப்படிங்கிறப்ப ஈஸியா அதை அப்ரோச்சிங் பண்றதும், பிரைஸ் ரேட்டும் மற்ற வெல்னஸ் ப்ராடக்ட் கம்பேர் பண்ண அஃபோர்டபுள் பிரைஸ் தான், பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஐடி போர்டு தர 1+1 நம்ம கொடுக்க போறோம். ஸோ இப்படி அப்ப நம்ம நெட்ஒர்க்காவையும் பண்ணலாம், எனக்கு நெட்ஒர்க் இல்லை ரீட்டைலாவும் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் இப்போ டெய்லியும் ஒவ்வொரு கிளைண்ட்டும் கம்பல்சரி ஒருத்தரை பார்த்துருவேன். பார்த்து என்னோட டீம்லயும் கைட் பண்ணிருக்கேன். ஸோ நிறைய ரிசல்ட் இருக்கு. பிரெக்னன்சிக்குலாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் அவங்களுடைய உள்ளங்கையை என் கையை இருக்கு அணைச்சி தேங்க்யூ சார் அப்படின்றாங்க. அது சொல்றப்ப அந்த இருக்கு அணைக்கிறது, அந்த கையில இருக்கு அணைக்கி பிடிக்கிறப்ப பல அர்த்தம் இருக்கு. அவங்க எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த பாண்டிங் கனெக்ட் ஆகுது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை பாக்குறாங்க. இது எனக்கு மட்டும் நடக்கல, ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. என் டீம்லயும் வந்திருக்காரு இந்த திருக்குறள் மிஸ்டர் நாகராஜ், அவருக்கும் அந்த எமோஷன் இருக்கு. இப்ப இறங்கி அவர் சூப்பரா ஒர்க் அவுட் பண்றாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எலிக்சர் மிக்ஸ் நிறைய பேர் லைஃப் மாத்துது சார், உறுதியா மாத்துது, 100% மாத்துது. எனக்கு அதை நான் ஃபீல் பண்றேன். அடடா, இது கூடி சீக்கிரம் இது ஃபுல் டைமா எடுத்து பண்ணணும். ஸோ பார்ட் டைமா இன்னைக்கு எடுத்து பண்ணிருக்கோம், கூடி சீக்கிரம் நம்ம ஃபுல் டைமா எடுத்து பண்ணி நிறைய பேர் லைஃபை நம்ம மாத்துறோம். மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா கொடுத்தோம்னா கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டியது ஸ்ட்ராங்கா கொடுத்துருவாரு சார். அது எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு காசு பணம் எப்படி வேணா சம்பாரிச்சிடலாம், ஆனா இப்படி சம்பாரிச்சாதான் பிளஸ்ஸிங்கும் நமக்கு கிடைக்கும், நமக்கான அந்த மணியும் நம்ம வரும் சார். ஸோ அது என்னுடைய கருத்து அது. அதனால ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. இப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோ இருக்கிற இவங்களை கைட் பண்ணிக்கின்னு இப்படி ஒரு வேல்யூவான ஒரு ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட் பண்றப்ப என்ன சார் சொல்றது, சர்வ சாதாரணமா நம்ம வந்து எல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். தங்கம் இருக்கு, இத்தனை அடியில இருக்குன்னு நான் சொல்றதை விட, நோண்டி எடுக்கிறத விட தங்கம் எடுக்கிறதுலாம் இப்ப பிரச்சனை. தங்கம் உங்க கண்ணுக்கு கிடைச்சிருச்சு, எப்படி வெட்டி எடுக்க போறீங்க அப்படிங்கிறது பாருங்க. டெய்லியும் பிரசன்டேஷன் கொடுங்க, நிறைய மனிதர்களை பாருங்க, புது புது ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணுங்க, லீடர் சொல்றதுக்கு கேட்டுங்க. அவ்வளவுதான். இங்க ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் அப்ளைன் வளர்றான், நான் ஏன் செய்யணும்னு நம்ம நினைச்சா நம்ம வளர முடியாது. அப்ளைன் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியுங்கிறத நினைச்சுங்க. அப்ளைன் எப்படி வந்து ஒரு அம்மா அப்பா எப்படி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. இங்க இருக்க எம்எஸ்டி லீடர்ஸும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த நேரத்தை சரியான நேரத்தை வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சுப்பிரமணியன் சாரை வந்து நான் வந்து கண்டிப்பா நான் பாராட்டுவேன். ஏன்னா அவரை பத்தி எங்க பேசலாம் அதுவும் தப்பாயிரும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர் என் அப்ளைன். அது ஒரு சின்ன ஒரு கதையோட சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் டைம் எடுத்து விரும்பல. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு புதுசா மேரேஜ் ஆகுது, சினிமா தேட்டருக்கு எங்கேயோ கோயில் போறாங்க வச்சுங்க, ஒரு யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு 5 நிமிஷம் அவரோட ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. இவர் தான்மா என் ஃப்ரெண்டு அப்படி. அந்த நேரத்துல சொல்லிட்டு இவர் ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்றாரு, கொஞ்சம் என்னோட மனைவி கொஞ்சம் பத்திரம் பாதுகாத்துக்குப்பா, நான் போயிட்டு ஒரு 1/2 ஹவர்ல வந்துன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அந்த புது பொண்ணோட மனநிலை எந்த நிலைமையில இருக்கும், இருந்தாலும் இன்னொரு ஒரு நபர்கிட்ட 1/2 மணி நேரம் நின்று பேசணும். அவர் சகோதரியா தான் பாக்குறாரு, இருந்தாலும் அந்த மனநிலை எப்படி இருக்கும். அப்படி இருந்துதான் என் மனநிலை. என் அப்ளைன் என்னை கைவிட்டு போயிட்டாரு, பிசினஸ் காட்டிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா என்ன சரியான நேரத்துல கைட் பண்ணி எனக்கான வழிகாட்டி என்னை கரெக்டா கொண்டு போன என் அப்ளைன் மிஸ்டர் கிரேட் மிஸ்டர் சுப்பிரமணிய சார் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். ஸோ என்னை கைட் பண்ணி எனக்கு கரெக்டா என்ன ஒரு லெவல்ல கொண்டு போறாரு. அதை தான் நானும் வந்து என் டீமுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் சார். நல்ல ஒரு லீடர்ஷிப் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு குரூப் கிடைச்சிருக்கு, கைட் பண்றது நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க லைஃப் ஸ்டைலை மாத்துங்க, பொருளாதாரத்தை பெருக்கிங்கன்னு சொல்லி எனக்கு இந்த நேரத்தை சரியான நேரத்தை வாய்ப்பு கொடுத்த எம்எஸ்டி டீம் லீடர்ஸ் கோடோன்னு கூடிய நன்றி தெரிவிச்சு முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். Great, sir. Super, sir. Super.